சொந்தங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய வியாழன் இரவு உற்சாக வணக்கம். இன்றைய சிறப்பு நாளில் 35வது ஆண்டின் தொடர்ச்சியிலே சன்ரைஸின் இரவு செய்திகளின் வியாழன் பகுதியை அன்போடு இணைவோடு உறவுகளோடு பகிர்ந்து கொள்கிறோம். சிறப்பாக இதனையும் இன்றைய ஜெர்மனி நாட்டினுடைய மொழிவள மாற்றத்தோடு செய்திகளை இணைத்து தருவதற்கு நம்மோடு இணைந்து காத்திருக்கிறார் குண விஜயா சுரேந்திரன் அவர்கள். எடுத்து வருகின்ற செய்திகளோடு தொடர்ந்து நாங்கள் சந்திக்கின்றோம் சிறப்போடு. குண விஜயா அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்களை அன்பாக தெரிவித்துக் கொண்டு நிகழ்வோரம் நகர்ந்து கொள்கிறோம். உற்சாக செய்தி. வணக்கம் குண விஜயா சுரேந்திரன் அவர்களே. வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 31ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். ஜெர்மன் அஞ்சல் சட்டம் காலாவதியானது என்று கருதப்படுகின்றது. இப்போது அது தூசி தட்டப்படுகின்றது. வியாழன் அன்று புண்டஸ்டாக் டிஜிட்டல் யுகத்திற்கு ஏற்ற விதிகளின் தொகுப்பை நிறைவேற்றியது. இதன் பொருள் மற்ற விஷயங்களோடு அனுப்புவர் அதிக அஞ்சல் கட்டணம் செலுத்தாவிட்டால் எதிர்காலத்தில் பெரும்பாலான கடிதங்கள் ஒரு நாளுக்குள் பெறுநரை அடைய வேண்டியதில்லை. எதிர்காலத்தில் அதிக அஞ்சல் இயந்திரங்கள் மற்றும் குறைவான கிளைகள் இருக்கும். ஒரு நல்ல கால் நூற்றாண்டுக்கு பிறகு தபால் சட்டம் சீர்திருத்தப்படுகின்றது. காலாவதியான விதிகளை டிஜிட்டல் யுகத்திற்கு மாற்றி அமைக்க புண்டஸ்டாக் வியாழக்கிழமை முடிவு செய்தது. இது டொச்ச போஸ்டுக்கான நேர அழுத்தத்தை குறைக்கின்றது. எதிர்காலத்தில் இடுகையிடப்பட்ட கடிதங்களில் குறைந்தது 95% பெறுநரை 3 வேலை நாட்களுக்கு பிறகு சென்றடைய வேண்டும். இது முன்பு தேவைப்பட்டதை விட ஒரு நாள் தாமதமாகும். அவசர கடிதத்திற்காக காத்திருக்கும் எவரும் எதிர்காலத்தில் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் நிலையான கடிதங்களை விட முன்னுரிமை கடிதங்கள் என அழைக்கப்படும் பொருட்களை விரைவாக அனுப்பும் விருப்பத்தை தபால் அலுவலகம் வழங்குகின்றது. அதற்கேற்ப அதிக அஞ்சல் கட்டணம் கடிதங்களை கொண்டு செல்ல பல தசாப்தங்களாக பயன்படுத்தப்பட்டு வந்த உள்நாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்படும். வியாழனன்று பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான உயர் பாஃபு கட்டணங்களை புண்டஸ்டாக் முடிவு செய்தது. அதாவது குளிர்கால செமஸ்டரில் அடிப்படை தேவைகள் விகிதம் மற்றும் பிளாட் ரேட் வீட்டு கொடுப்பனவு அதிகரிக்கும். கூடுதலாக பாஃபுக் ஆனது படிப்பின் நிலையான காலத்திற்கு மட்டும் செலுத்தப்படக்கூடாது. ஆனால் ஒரு செமஸ்டர் நீண்ட காலத்திற்கும் செலுத்தப்பட வேண்டும். ஏழ்மையான குடும்பங்களைச் சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்களும் ஒரு முறை தொடக்க உதவிக்கு விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக அடிப்படை தேவைகள் என்று அழைக்கப்படும் விகிதம் 452 475 யூரோக்களாக அதிகரிக்கப்படும். மேலும் பெற்றோருடன் இனி வாழாதவர்களுக்கான பிளாட் விகிதம் 360 380 யூரோக்களாக அதிகரிக்கப்படும். பெற்றோர்கள் மூலம் இனி காப்பீடு செய்யப்படாத பழைய மாணவர்கள் தற்போது 122 யூரோக்களின் கூடுதல் தொகையை பெறலாம். இது கூடுதல் கட்டணமும் அதிகரிக்க வேண்டும். கிழக்கு ஜெர்மனியில் ஐரோப்பிய தேர்தல்களில் AFD பெற்ற வெற்றிகளை கருத்தில் கொண்டு துருங்கியாவின் பிரதம மந்திரி டிராமலோ கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே வளர்ந்து வரும் இடைவெளிகளை பற்றி புகார் கூறினார். நோர்த்ரன் வெஸ்பாலியாவின் மாநில தலைவர் வூஸ்ட் ஒரு வகையான பரிமாற்ற திட்டத்தை ஆதரிக்கின்றார். ஜெர்மனியில் ஐரோப்பிய தேர்தல்களில் AFDக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஆகும். ஆரம்ப தேர்தல் முடிவுகளின்படி அது 15.9% வாக்குகளை வென்றது. 4.9% புள்ளிகள் அதிகரிப்பு CDUவிற்கு பின் இரண்டாவது வலுவான சக்தியாக கட்சியை உருவாக்கியது. மேலும் AFD இந்த முடிவுக்கு முதன்மையாக கிழக்கு ஜெர்மன் மாநிலங்களுக்கு கடன்பட்டுள்ளது. பிராண்டன்பர்க், மெக்லன்பர்க் வெஸ்டர்ன், பொமேரியா, சாக்சோனி அன்ஹால்ட் மற்றும் துருக்கியாவின் அதிக வாக்குகளை பெற முடிந்தது. இருப்பினும் மேற்கில் CDU கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் முன்னணியில் இருந்தது. ஹம்பர்க் மற்றும் பிரேமன் தவிர அதேபோல் பவேரியாவில் பெரும்பான்மையான CSU கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பல கட்சிகள் இப்போது கிழக்கு மற்றும் மேற்கு இடையே பிளவு பெருகும் என்று அஞ்சுகின்றன.
ஜெர்மனியின் உணர்ச்சி ஒற்றுமை பெருகிய முறையில் உடைந்து வருகின்றது என்று துருக்கியாவின் பிரதம மந்திரி போடோ ரமேலோ ஜெர்மனியின் தலைமையக வலையமைப்பை அவசரமாக எச்சரித்தார். மேலும் கிழக்கு ஜெர்மன் மாநிலங்களில் தேர்தல் முடிவுகளுக்கு சிலர் எவ்வாறு எதிர்வினையாற்றினார்கள் என்பதை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சி, உற்சாகம் தொடரட்டும். வாழ்த்துக்கள் குண விஜயா சுரேந்திரன் அவர்களே, சிறப்போடு செய்திகளை தந்திருந்தீர்கள். நீங்கள் தந்த செய்தி பதிவு இன்று 234ஆக மலர்ந்து கொள்கிறது. சிறப்போடு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்ச்சியோடு உங்களுக்கு விடை தருகிறோம். சிறப்போடு சற்று பொருங்கள், தவறாக செய்தி வருகிறது. அதுக்கிடையில் குணவிஜய் அவர்களுடைய செய்தியோடு ஒரு உடனடி செய்தியையும் உறவுகளோடு பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றோம். அந்த செய்தி என்ன என்று அறிந்து கொள்வதற்கு சற்று பொழுதுகள் நம்மோடு இணைந்திருங்கள். ஆம், உடனுமான ஒரு விசேட திறமை நிகழ்வு ஒன்றின் தொடர்ச்சியை நம்மோடு தருவதற்காக எங்களோடு ஒரு செய்தி பரிமாறப்பட்டிருக்கிறது. நிழல் படம் காண்பிக்க முடியவில்லை, ஆனாலும் கூட அதனுடைய சிறப்போடு நிச்சயமாக காணொளி பதிவினுடைய ஒரு சிறு பகுதியை உறவுகளுக்கு சொல்லி அது என்ன செய்தி என்பதை அன்போடு நிச்சயமாய் காட்டில் இணைந்து பார்ப்போம். வாருங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்ளலாம். சிறப்பு. இந்த செய்திக்குரியவர் பார்த்து கொண்டிருக்க முடியுமாயின் நம்மோடு ஒரு முறை இணைந்து கொள்ளுங்கள். ஓரிரு நிமிடங்கள் பேசி விடைபெறலாம். காணொளியில் வர முடியாதிருந்தால் பரவாயில்லை, இணைந்து கொள்ளுங்கள். உறவுகள் சற்று பொறுமை காக்க வேண்டும். இப்போதான் பதிவேற்றினேன். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பாமுகத்தினுடைய நீண்டகால உறவு ஒருவர் இன்று ஜெர்மனியில் நடாத்தியிருக்கக்கூடிய ஒரு சாதனை ஒன்றை தொடர்ந்து பார்க்கலாம். திரை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். இதுதான் அந்த செய்தி. ஒரு முறை காணொளி ஒளிபரப்பி நானும் அறிந்த பின்பு அதுக்காக தந்திருக்கக்கூடிய வரிகளை உங்களோடு இணைத்துக் கொள்கிறேன். சிறு செய்திதான். சற்று பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். யார் அவர் என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை அவரை பின்னோக்கி அவருடைய இந்த ஓட்ட போட்டியினுடைய புறப்படு நிலையிலிருந்து அவரை கண்டு இனங்கண்டு கொள்ளுங்கள். இல்லை, மீண்டும் ஒரு முறை இணைக்கிறேன். அதுவும் இரவு செய்தியினுடைய சுட செய்தி வடிவத்தில் ஒன்றாக இணைத்துக் கொள்வோம். இப்போது பாருங்கள், இத்தனை தெரிகிற வரையில் அவர் ஒரு பெண்ணாக இருக்கிறார். ஜெர்மனிய நாட்டினர்களோடு இணைந்திருக்கிறார்கள். இது செல்ம் நகரில் இன்று இடம்பெற்ற சிறப்பு நிகழ்வு என்று அறிவிக்கப்படுகிறது. இந்த வீராங்கனை இணைப்பில் வர முடிந்தால் இப்போது பேசலாம். 5 கிலோமீட்டர் ஸ்டட் செல்ம் நடத்திய ஓட்டப் போட்டியில் எனது வயது பிரிவில் 4வது இடத்தை பெற்றுக்கொண்டேன். இது நிச்சயமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. சொல்லியிருக்கிறோம், பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வந்தால் பேசலாம். வணக்கம். இல்லை, சரி, பரவாயில்லை. இருந்தாலும் பார்வையிட்டு கொண்டிருப்பார் என்று நம்புகிறேன். அவை சிறப்பான வாழ்த்துக்கள். இவை சாதனைகள். இவை போன்றவை நிகழ்த்தப்பட வேண்டும். அறிவித்ததுக்கு கூட மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்
வேறு யாருமல்ல, குடும்பம் கோவலிய தொகுப்பாளர் நகுலா சிவநாதன் அவர்கள். இன்று கவிதை நேரத்துக்கு வராமைக்கு காரணம் வேறு ஒன்றை வாணிமோகன் என் காதுகளுக்கு போட்டார். ஆனால் இதுதான் காரணமா சொல்லியிருக்கலாமே, பெருமையாகவே அப்போது ஏற்றுக்கொண்டிருப்போம். வேறு காரணம் ஒன்று சொன்னதாக எனக்கு இப்போது ஞாபகம். இன்று மதியம் சரி, நகுலா அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னும் எங்கள் இயல்புக்கும் அது காலத்தினுடைய இன்றைய அளவுகோலுக்கும் தாண்டியதாக எங்களுடைய சாதனைகள் உலகட்டட்டு முடியாதது என்று ஒன்றுமல்ல, முயற்சி எடுத்தால் யாவும் சாதனை தான். அந்த விதத்திலே தொடர உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அன்போடு இன்றைய செய்தியை நிறைவு செய்து வைத்து விடைபெறுகிறோம். மீள சந்திக்கலாம். இன்றைய வியாழன் பொழுது நேரலை நிகழ்வுகள் யாவும் நிறைவு காண்கின்றன. இனி வெள்ளிக்கிழமை வழமை போல லண்டன் நேரம் காலை 8 மணிக்கு சிந்தனை மற்றும் மும்மர பன்னிசைகளோடு இன்றைய நாளின் நிகழ்ச்சிகள் இரவு வரை நீடித்து கொள்ளும். இரவு பகல் ஒரு சில மணி நேரங்கள் இடைவெளி கண்டு மீண்டும் மாலை ஒளிபரப்பில் இளையோர்களது தொடராக்கங்கள், இளையோர் ஆக்கங்கள், ஒரு அரம்பு வாசிப்பரம்பு, நிலாவின் மேத்ஸ் கோர்னரோடு சேர்ந்த சயின்ஸ் கோர்னர், நீதினியின் வேகம் விவேகம், கார்த்திகா சிவபாலனின் பன்னோடி செய்பாட மற்றும் மாமியும் நாங்களும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என இளையோர்கள் குதூகலிப்பார்கள். காலை முதல் மதியம் பிற்பகல் நீடிப்பாக மற்றும் எங்கள் மூத்தோர்கள் அல்ல, இவர் இளமனது படைத்த பெரியவர்களது நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக அணிவகுத்து கொள்ளும். நல் இரவு சூழ்ந்திருக்கிறது. இனி விடிகள் சிறக்க வாழ்த்தி கொண்டு சன்ரைஸின் செய்திகளை நிறைத்து வைத்து அன்போடு விடைபெறுகிறோம். மீள சந்திக்கலாம். வணக்கம் உறவுகளே.